T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளின் அரையிறுதிப் போட்டிகள் நாளைய தினம் ஆரம்பமாகின்றது. ராஜ், என்ன மாதிரி இருக்கும் போட்டிகள்? மயூரன், இப்போ ஒரு மாத காலமாக சூடுபிடித்திருந்த இந்த போட்டியினுடைய முடிவு நாளை தினம் எங்களுக்கு கிடைக்க போகுது. எந்த அணி இறுதிப் போட்டிக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்துடும். ஆனால் ஒரு கவலை, நீங்கள் தான் சொல்லணும், என்ன கவலை? அப்படி இலங்கையணி இல்லையாண்டு இலங்கையணி இல்லை, என்ன செய்கிறது? சரி, நாளை மறுதினமும் 2 போட்டிகள். நாளை ஒரு போட்டி, நாளை மறுதினம் ஒரு போட்டி. நாளைய தினம் போட்டியை பற்றி நாங்கள் முதல்ல பேசுவோம். நாளைய தினம் தென்னாப்பிரிக்க அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான போட்டி. இந்த போட்டியில் இந்த தொடர் முழுவதுமே எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்று வந்த அணி தென்னாப்பிரிக்க அணி. எனவே நாளைய போட்டியில் என்ன நடக்கும்? நாளைய போட்டியில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் 2 டீமும் எடுத்துக்கொண்டா தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சு, துடுப்பாட்டம், களத்தடுப்பு, இப்படி எல்லா மிடில் ஆர்டர், டாப் ஆர்டர், இப்படி எல்லாத்துலேயும் வந்து அவங்க சிறந்து விளங்குறாங்க. நியூசிலாந்து அணியை பொறுத்த வரையில் அவங்க ஒரு தோல்வியும் சந்திச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு சுழல் பந்து வீச்சால் எதிர்கொள்ளக்கூடிய அணியாக இருந்தாலும் நாளைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது மயூரன். குறிப்பாக 2 அணியிலுமே நல்ல வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள், நல்ல சகோதர வீரர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் தென்னாப்பிரிக்க அணி எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் ஈடன் மார்க்கம், ரைக்கல்டன், அதுபோல் குயின்டன் டீகாக், இந்த 3 பேருமே அதிரடியாக துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரர்கள். எனவே முதல்ல வேகமாக ஓட்டங்கள் பெறப்படும், அதில் எந்த விதமான கருத்துக்கும் இடமில்லை. அதன் பின்னர் வருகின்ற ஸ்டப்ஸ், அதே போன்ற பிரேவிஸ் அதிரடியாக துடுப்படுத்த ஆடுகிறார், பயம் இல்லாமல் அடித்தாடுகிறார். அதன் பின்னர் வருகின்ற வீரர்கள் என்று பார்க்கின்ற போது அவ்வளவு துடுப்பாட்டத்தில் சாதிக்காவிட்டாலும் பின்வரிசையில் பந்து வீச்சாளர்கள் இங்கிடி மிக சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார். கேசவ் மகாராஜ், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தென்னாப்பிரிக்கான ஒரு பலமிக்க அணியாக இம்முறை வந்திருக்கிறது. அதுவும் லுங்கி இங்கிடியை பொறுத்தவரையில் ஸ்லோ பந்துகள், அதாவது மெதுவான பந்து வீச்சை தான் இந்த தொடர் முழுவதும் பின்பற்றி கொண்டிருக்கிறாரு. அதுக்கு நிறைய பேர் அவுட் ஆகியிருக்கிறாங்க, அடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வரவேற்பான கருத்துக்களும் வருது. குறிப்பாக இந்த போட்டியில் சரி, நாங்கள் 2 பக்கம் சார்பில் கதைச்சோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி ப்ரெடிக்ஷன் யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா தென்னாப்பிரிக்கா பக்கம் கொஞ்சம் இருக்கு மயிரம். அப்படியா? நான் சொல்கிறேன் நியூசிலாந்து அணி. சொன்னால் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் ராஜ் நல்ல சகோதர வீரர்கள் இருக்கின்றார்கள், அதே போல் அதிரடியாக ஆடக்கூடிய வீரர்களும் இருக்கின்றனர். டீம் சைஃபர்ட், ஃபின் அலன், டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திர, இன்னும் ஒரு ஆளை விட்டுட்டு அவரையும் நாங்கள் போமாக்கி விட்டுட்டோமே இலங்கை அணி. அதோட எங்கட சாண்ட்னர் இருக்கிறார், சாட்னர், இப்படி ஒரு 7 பேர் துடுப்பாட்ட வீரர்கள். கிளென் பிலிப்ஸ் பாஞ்சு களத்தடுப்பில் ஓட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வீரர். எனவே இது ஒரு அதிரடியான டீம். இம்முறை கைப்பற்றாவிட்டால் இனி நியூசிலாந்துக்கு வாய்ப்பில்லை என்ன பொறுத்தவரையில். உண்மையான ஒரு விஷயமா, கிளென் பிலிப்ஸை பொறுத்தவரையில் கடந்த போட்டி அவரை கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தினா அவர் ஓவரில் தான் போட்டியை திரும்பினுச்சு. இருந்தாலும் அந்த வெறியோடு வந்து ஆடுவான். ஒரு தோல்வி அடுத்த போட்டியில் வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து அணி சென்றால் அல்லது நியூசிலாந்து அணி சென்றால் எந்த அணி பலமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தால் இங்கிலாந்து அணி கொஞ்சம் பலமான அணியாக தெரியுது மயூரன். நீங்கள் ஜம்ப் பண்ணி அங்கே போயிட்டீங்க, அந்த இறுதிப் போட்டிக்கு போயிட்டு. சரி, அப்போ உங்களோட எதிர்பார்ப்பு அப்படி இருக்கு. இருந்தாலும் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு எதிராக அண்மையில் ஒரு T20 தொடர், ஒரு நாள் தொடரை விளையாடி இருந்தது. அதில் ஒரு தொடரை வெற்றி கொண்டது, ஒரு தொடரை இழந்தது. இப்போ டேரல் மிச்சல் சொல்லியிருக்கிறார் சொன்னால் இலங்கை ஆடுகளங்களும் இந்திய ஆடுகளங்களும் வேறுபட்டவை. இலங்கையில் நாங்கள் சில வேளை சாதிக்காவிட்டாலும் இந்தியாவில் சாதிப்போம். இந்திய ஆடுகளங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், நாங்கள் வெல்ல போகிறது உறுதி. அதுவும் மிகப்பெரிய ஒரு அணி. இந்த தொடரில் சிறப்பாக விளையாடி வந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நாங்கள் வெல்வோம், சின்ன பிள்ளைகள் விட்டுருக்கணும், அதையெல்லாம் திருத்தி கொண்டு விளையாடுவோம் என்று டேரல் மிச்சல் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மையாக நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் 2015ஆம் ஆண்டு உலகக்கிண இறுதிப் போட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 50 ஓவர் உலகக்கிண இறுதிப் போட்டி. அதே போன்று இங்கிலாந்தோடு 2017ஆம் ஆயிரம் 17-18 நினைக்கிறேன் 19 இறுதிப் போட்டி, உலகக்கிண இறுதிப் போட்டியெல்லாம் தோல்வியடைந்த ஒரு அணியாக இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இறுதிப் போட்டி வரைக்கும் சிறப்பாக விளையாடுவாங்க, அசைக்க முடியாத அணியாக இருக்கும். இறுதிப் போட்டியில் கோட்டை விட்டுருவாங்க. 2015ஆம் ஆண்டு உலகக்கிணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அணியாக தான் அது இருக்குது. இப்போ கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் தான் இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது. தென்னாப்பிரிக்க அணி இதுவரை விளையாடிய போட்டிகள் எல்லாம் அகமதாபாத்தில் இடம்பெற்ற நரேந்திர மோடி மைதானத்தில் இடம்பெற்ற போட்டிகள் தான் அதிகம் விளையாடுகின்றது. இப்போ கொல்கத்தாவில் விளையாடுகின்ற போட்டி என்ற காரணத்தினால் நியூசிலாந்துக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதேவேளை அண்மையில் இந்த கொல்கத்தா மைதானத்தில் இந்திய அணி மேற்கிந்திய அணிக்கு எதிராக சிறப்பான வெற்றியை பெற்றுக்கொண்டது. அதே சிறப்பான வெற்றி, இந்திய அணி சிறப்பாக துடுப்படுத்த ஆடினது. அதுதான் இன்னொரு விஷயம் சொல்லலாம், வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய பந்து வீச்சு எடுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 195-94 ஓட்டங்களை பெற்று அதை டிபெண்ட் பண்ண முடியாவிட்டால் நிச்சயமாக வெஸ்ட் இண்டீஸை பற்றி பந்து வீச்சை பற்றி நாங்கள் சொல்லியாக வேணும். அந்தளவுக்கு அவங்களோட சிறந்த பந்து வீச்சாளர்கள் யாருமே இல்லை. எந்த அணியாக இருந்தாலும் திரட்டி அடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்த வேகத்திலே போட்டு தொடர் ஆரம்பிக்கிற போது ரொமாரியோ செப்பட்டெல்லாம் 5 விக்கெட்டெல்லாம் கைப்பற்றி கொண்டார். ஆனால் அதன் பின்னர் அவர்களது விக்கெட் வேட்டை வந்து குறைஞ்சிடுது. எதப்படி இருந்தாலும் சஞ்சு சாம்சனை இந்த வேளையில் பேசணும்னு சொன்னால் நிறைய தரம் வாய்ப்பு இல்லாமல் அணியோடு போவதும் வருவதுமாக இருந்தார். அவருக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஆனால்
கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இப்போ உலகம் முழுக்க சஞ்சுன்னு பேசுகிறாங்க. உண்மையான ஒரு விஷயம். இப்போ டக் அவுட்டில் தான் அவர் அதிகமாக இருந்தது வழக்கம். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி சிறப்பாக முன்னுக்கு வந்திருந்தார். இனி அவருடைய ஆட்டத்தை நிறுத்த முடியுமான்னு கேட்டால் முடியாது. இனி அணிக்கு தேவையான ஒரு வீரராக மாறி இருக்கிறார். இனி நாங்கள் அடுத்த செமிஃபைனலை பற்றி பார்க்கலாம். நாளை மறுதினம் இடம்பெற இருக்கிற போட்டி இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான போட்டி. இது நாங்கள் அது எப்படி சொல்கிறது, என்ன வீரன் யார் வெற்றி பெறுவார்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். ஆனால் இந்த போட்டி மும்பையில் இடம்பெற இருக்கிறது. மும்பை வந்து இந்திய அணிக்கு ராசியான மைதானம். வாங்கடே. அதே போல் சிக்ஸர்களும் அதிகம் பறக்கும். எனவே அதிரடியான துடுப்பாட்டத்துக்கு நான் அடுத்த போட்டியில் களம் இருக்குது. மைதானமும் ஒரு சின்ன மைதானம் நினைக்கிறேன். பந்து வீச்சாளர்களுக்கு சிக்கலான ஒரு மைதானம், துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான ஒரு மைதானம். எனவே இந்த போட்டி 2 பக்கமும் சார்பாக இருக்கும். நாங்கள் 50% எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 2 அணிகளுக்கும் இடையில் 2 செமிஃபைனல் போட்டி நடைபெற்றிருந்தது. அதில் ஒரு முறை இந்திய அணி தோல்வி அடைந்தது. அதுக்கு பிறகு இங்கிலாந்து அணி கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தது. ஒரு முறை இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. இந்திய அணி கிண்ணத்தையும் கைப்பற்றியிருந்தது. எனவே இந்த அரையிறுதி போட்டியில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மித்தொண்டு போகுது. எந்த அணி வெற்றி பெறுதோ அது கிண்ணத்தை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே வேளையில் இங்கிலாந்து அணி எடுத்துக்கொண்டோமா இருந்தால் பில் சோல்ட், ஜோஸ் பட்லர் இருவரும் அவ்வளவாக இந்த தொடரில் பிரகாசிக்கவில்லை. எனவே இந்திய ஆடுகளங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக பழக்கப்பட்ட. என்ன சொன்னால் ஐபிஎல் போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்காகவும் சிறப்பாக விளையாடியவர்கள். எனவே இதை வைத்து சாதிக்குமா மைரன்? இப்போ இங்கிலாந்து அணியை பொறுத்த வரையில் ஜோஸ் பட்லர், ஃபில் சால்ட், அதே மாதிரி ஹாரி ப்ரூக் இருக்கின்றார், டாம் பென்டன் இருக்கின்றார், ஜேக்கப் பெத்தல், அதே போன்று துடுப்பாட்ட வீரர்கள் அப்படியே வரிசையாக இருக்கார். ஜெமி ஓட்டன் கூட இருக்கிறார். எனவே ஒரு பலம் வாய்ந்த ஒரு துடுப்பாட்ட வரிசை. பந்து விஷயம் அப்படிதான். ஜோப்ரா ஆர்ச்சர்ல இருந்து வில் ஜாக்ஸ் 4 முறை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கிறார். எனவே இவர் தான் ஒவ்வொரு போட்டிகளும் திருப்புமுனையாக இருந்திருக்கார். கொஞ்சம் ஓட்டங்கள் பெற்றாலும் அது திருப்புமுனையாக மாறி இருக்கிறது. அதே போன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றி கொண்டிருக்கின்றார். எனவே இங்கிலாந்து அணியும் ஒரு பலமிக்க அணியாக இப்போது மாறி இருக்கிறது. ஹாரி ப்ரூக் கூட ஒரு போட்டியில் சதம் அடித்திருந்தார். ஒரு அணியை தனியாக கொண்டு சென்றார் ஒரு பாகிஸ்தானுக்கு எதிராக. எனவே இது வந்து இங்கிலாந்துக்கு பலமிக்கதாக அமையும். இனி நாங்கள் இந்தியாவை பற்றி பேசுவோம். இந்தியா பற்றி பேசும்பொழுது மயிரன் ஒரு கலவையான ஒரு விமர்சனம் தான் இருந்தது. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தாங்கி பிடிச்சி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். ஒவ்வொரு போட்டியில் ஒவ்வொரு வீரர்கள் வருகின்றார்கள். பந்து வீச்சை பொறுத்தவரை பும்ரா தான் மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார். பும்ராவை தாண்டி நாங்கள் யோசிச்சோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி இந்த தொடர் முழுவதும் அடியோ அடியான்னு அடிச்சிட்டாங்க. அங்கே ஹர்ஷதீப் சிங் நிறைய வைட் போட்டு கொண்டிருக்கிறார். எங்களோட ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பந்து வீச்சு நல்லா போட்டாலும் அடுத்த ஓட்டங்களை விட்டு கொடுக்குறார். பந்து வீச்சால பொறுத்தவரை ஜஸ்பிரீத் பும்ரா ஓரளவுக்கு நாங்கள் சொல்லலாம். அதே துடுப்பாட்ட வரிசை சேர்ந்து பார்க்கின்ற போது அபிஷேக் சர்மா இந்த தொடரில் உங்களுக்கு தெரியும் 3 போட்டிகள் ஓட்டம் மீதும் பிராமல் ஆட்டம் இருந்தார். இஷான் கிஷன் அவ்வப்போது பிரகாசிக்கின்றார். சஞ்சு சாம்சன் இப்போ வந்திருக்கிறார். அவரும் கடந்த போட்டி 97 ஓட்டங்கள். இது T20 போட்டிகளை பொறுத்தவரையில் இந்தியா சார்பாக ஒரு வீரர் பெற்றுக்கொண்டு கூடுதலான ஓட்டங்களில் 2ஆம் இடம். சுரேஷ் ரெய்னா மட்டும்தான் இதுவரை சதம் பெற்றிருக்கிறார். அதுக்கு பிறகு தான் இப்போ 97 ஓட்டங்கள் சஞ்சு சாம்சன். அதன் பின்னர் பார்த்தால் சூரியகுமார் யாதவ் இருக்கிறார், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், திலக் வர்மா இவர்களெல்லாம் ஒவ்வொரு போட்டியில் சிறப்பாக ஜொலிக்கின்றார்கள். ஆனால் தொடர்ச்சியாக செயற்பாடுகள் பெரிதாக பத்தாமல் இருக்குது. இங்கிலாந்தோட ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கும்போது இங்கிலாந்து அணி கொஞ்சம் பலம் வாய்ந்த அணியாக தான் தெரியுது. சரி, எதப்படியாக இருந்தாலும் அதிரடிக்கு பஞ்சமில்லை இந்தியாவிலும், அதே போல் இங்கிலாந்திலும் பஞ்சமில்லை. எனவே இது துடுப்பாட்ட வீரர்கள் சாதிக்கின்ற ஒரு போட்டியாக மாறினால் தான் வெற்றி வாய்ப்பு. 220 ஓட்டங்களை எந்த அணி முதல் பெறுகிறதோ அதுக்கு தான் வாய்ப்பு. என்ன சொன்னால் அதிரடியான துடுப்பாட்டம் இருக்கிறதா பந்து வீச்சாளர்கள் தவறுகளை விடலாம். துடுப்பாட்ட வீரர்கள் விட்டால் அந்த தவறை மாற்றிக்கொள்ள முடியாது. 150 அடிச்சு வின் பண்ணிடலாதா? கஷ்டம். 150 அடிக்கல. பாருங்க, மேற்கிந்தியாவுக்கு 196 அடிச்சும் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அது சரி, மேற்கிந்திய டீமில் பவுலிங் அட்டாக் இருந்தால் வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது T20 போட்டிகள் அந்தந்த நிலைமையில் ஏற்படுகின்ற ஆடுகளங்கின் தன்மை, அன்றைய போட்டிகள் கடைசி ஓவர் கூட முடிவுகள் மாறலாமே. நம்ம இலங்கை அணி பாகிஸ்தான் அணிக்கு கடைசி ஓவரில் என்ன செய்யுது? அது ஒயிட் இல்லைன்னு சர்ச்சை போய்கொண்டிருக்கு. சில வேளை வைட் கொடுக்கப்படாவிட்டால் சாதிச்சிருக்க சான்சஸ் இருக்குது. நிச்சயமாக அது வைட் இல்லை என்பதுதான் பலரது கருத்தும். குறிப்பாக ரமேஷ் ராஜா கூட சொல்லியிருந்தார், வர்ணனையாளர் இலங்கை அணி தசுஞ்சானகவை இந்த காலத்து நெல்சன் மண்டேலாமாய் தாம் பார்க்கிறேன் என்ற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்திங்க. சொன்னால் அந்த வீரன் ஒரு விளையாட்டு வீரர் என்பதற்கான ஒரு உன்னதத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். வேறு யாராவது என்றால் நடுவரிடம் சென்று அது வைடுன்னு சொல்லி வாதாட்டிருக்கலாம், அல்லது அதை பற்றி பேசிக்கலாம். அவர் அதிலேருந்து நகர்ந்து சென்றிருக்கின்றார். ஒரு நல்ல விளையாட்டு தன்மையை அவரிடம் காண முடிந்ததாக ரமேஷ் ராஜா சொல்லியிருக்கிறார். சந்தோஷமான ஒரு விஷயம். எனவே அந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடுகின்ற அணி, அதாவது 2வது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கான போட்டியில் 240 250 அடித்தால் ஓரளவுக்கு நாங்கள் வின். இல்லை நீங்கள் ஒரு 190 200 அடித்தா கூட மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் சில போட்டிகள் நாங்கள் இப்படி எதிர்பார்ப்பெல்லாம் சொல்லி வைத்தாலும் உப்பு சப்பு இல்லாமல் 120 130க்கு வர சம்பவங்கள் நடந்திருக்கு. அன்றைய நாள் இப்படியா அமைதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டி வந்து மும்பையில் இடம்பெற இருக்கின்றது. இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் வெறும் 8ஆம் தேதி இடம்பெற இருக்கு. இந்தியாவுக்கு ராசி இல்லாத மைதானம் என்று சொல்கிறாங்க அகமதாபாத்.
விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் தோல்வி, ம். அனைத்து போட்டிகளிலும் ஒரு சில போட்டிகளில் தோல்வி. அதனால் ராசி இல்லாத மைதானமாக கருதப்படுகின்றது இந்திய அணிக்கு. விமர்சகர்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லல. பார்க்கலாம். அதுவேளையில் சர்வதேச அளவில் இப்போ பார்க்கின்ற போது பாகிஸ்தான் அணி வீரர்கள் எல்லோருக்கும் 5 மில்லியன் பாகிஸ்தான் ரூபாவை அபராதமாக செலுத்த வேண்டும் என்று ஒரு ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. போட்டிகளில் நீங்கள் சூப்பர் 8 சுற்றிலிருந்து அரையிறுதிக்கு முன்னேறாத காரணத்தால் இந்த அபராதம் விதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகிறீங்க, இலங்கைக்கு வரையில காசை வாங்கி கொடுங்க. கஷ்டப்பட்டாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சல்மான் அலியகாவின் பதவிக்காலத்தையும் அவரும் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். பாபர் அசாம், ஷைன் ஷாஃப்ரிட் எல்லாம் இவர்களுக்கெல்லாம் இது வாய்ப்பு இல்லையான மாதிரி ஒரு கருத்தொன்று பேசப்படுகிறது. அதுபோன்று இந்த போட்டித் தொடரிலே கூடுதலான ஓட்டங்களை பெற்றார் ஃபர்கான். உண்மையாக விராட் கோலியினுடைய சாதனையை முறியடித்திருந்தார். அதே போன்று 2 சதங்கள் என்ற சாதனையும் படைத்திருந்தார். விராட் கோலியுடைய சாதனை இந்த போட்டியில் நிறைய முறியடிக்கப்பட்டிருக்கு. சாம்சனும் முறியடித்தார். அதேபோல 319 ஓட்டங்கள் தான் விராட் கோலி பெற்றிருந்தார். இப்போது 383 ஓட்டங்கள் ஃபர்கான். அவருக்கு மட்டும் தண்டப்பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற மாதிரி ஒரு கருத்து வருகிறது. அபராதம் செலுத்த வேண்டிய உண்மையா. இப்போ ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு மயூரன் கிரிக்கெட் விளையாட்டு இல்லை, அது ஒரு மதம், அது ஒரு அவங்களோட மூச்சிலே இருக்குது. எனவே எத்தனை விளையாட்டுகள் இருந்தாலும் கிரிக்கெட்டை அவங்க உயிர் மூச்சாக பார்க்குறாங்க. அதில் வீரர்கள் சொதப்புகின்ற பொழுது சரியாக விளையாடாத பட்சத்தில் அதிகமான விமர்சனங்கள். அதே சிறப்பாக விளையாண்டுருந்தா எங்கடாக்கள் தூக்கி மேலே வச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையாமா? கரெக்டாக, நிச்சயமா. அதில் ஏதாவது பிள்ளைகள் வந்தால் அப்புறம் தலைகளாக மாறுகின்ற நிலைமையும் இருக்குது ரசிகர்கள். எது எப்படியோ நாளை தினம் அரையிறுதி போட்டி, முதலாவது போட்டி தென்னாப்பிரிக்கா அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும். எது வெற்றி கடைசியை சொல்லுங்க. தென்னாப்பிரிக்கா. நான் நியூசிலாந்து சொல்கிறேன். இரண்டாவது அரையிறுதி போட்டி இங்கிலாந்து வெற்றி பெறும். நான் இந்தியான்னு சொல்கிறேன். சரி, பாப்போம். மாறி மாறி சொல்லியிருக்கிறீங்க. இந்த 2 அணிகள் வெற்றி பெற்று எந்த அணி 2 போட்டிகள் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்ல போகுதுன்னு பார்க்கலாம். சுவாரஸ்யமான விடயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கு. எனவே கொமெண்ட்ரி பாக்ஸ் பாட்காஸ்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் என்று மகிழ்ச்சி. அதே போல் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசுவோம். சரி, சந்திக்கலாம். என்று விடைபெறுவது உங்கள் SMR ராஜ்குமார். என்றும் உங்கள் அன்பின் CK மயூரன். வணக்கம் நேயர்களே. வணக்கம்.